கரூர் நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். அது தொடர்பான புகைப்படத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஆனந்த ஜோதி என்பவருக்கு பள்ளிக் கல்வித்துறையில் இடைநிலை உதவியாளர் பணிக்கான ஆணையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள். கரூர் துயர சம்பவத்துல உயிரிழந்த 41 பேருடைய குடும்பத்துல 31 பேருக்கு அரசு பணியை முதலமைச்சர் அவர்கள் கருணை அடிப்படையில கொடுத்திருக்கிறார். இன்றைய தினம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில அவர் அந்த கருணை அடிப்படையில அந்த பணி நியமன ஆணையை அவர் கொடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பா அந்த 31 குடும்பத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் தனக்கு அந்த பணி வேண்டாம் எனவும் அதற்கு மாற்றாக தனக்கான உதவி கேட்டிருந்த சூழல்ல அவருக்கு ரூபாய் 10 லட்சம் ரூபாய் பணம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உதவித்தொகையாக அரசு சார்பில் சிறப்பு உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருமதி சாந்தி அவர்கள் அந்த ரூபாய் பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி 31 பேர்ல ஆனந்த ஜோதி அப்படிங்கிறவர் இளநிலை உதவியாளராக பள்ளிக்கல்வித்துறையில கரூர் மாவட்டத்தில் பணியாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு அந்த பணிநியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்துல ஆனந்த ஜோதி அவர்கள் மனைவி அவருடைய குழந்தைகள்லாம் பறி கொடுத்தவராக அறியப்படக்கூடியவர். அவருடைய சோகத்தை ஈடுகட்ட முடியாது என்றாலும் அரசு சார்பில் ஒரு சிறு நிவாரணமாக அவருக்கு இந்த பணி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நிவேதிதா அவருடைய சகோதர இழந்தவர். அதே போன்று மற்றொரு நிவேதிதா தன் கணவரை இழந்தவர். இதுபோல் அந்த கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு அரசு சார்பில் அந்த பணி நியமன ஆணைகள் என்பது வழங்கப்பட்டது. அதனுடைய காட்சி தான் பார்த்தோம். அதுவும் குறிப்பா இந்த பணி நியமன ஆணைகளை பெற்றவர்களும் சரி, கொடுக்கும் போதும் சரி, அந்த இரண்டு தரப்புலையுமே அதை ஒரு கொண்டாடக்கூடிய அல்லது ஒரு நிம்மதி பெருமிச்சக்கூடிய ஒரு நிலையில் இல்ல. அரசு தரப்புல முதலமைச்சர் அந்த கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அந்த பணி நியமன ஆணைகளை கொடுக்கும் பொழுது அந்த பணி ஆணைகளை பெறக்கூடிய குடும்பத்தார் அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து முதலமைச்சரும் கண்ணீர் விட்டார் என்ற தகவலை வெளியே வரக்கூடிய அந்த குடும்பத்தார் சொல்லும் போது கேட்க முடிஞ்சது. அதே போன்று கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் கூட அது பதிவு செய்திருந்தார். அந்த அளவுக்கு ஒரு தும்பியல் நிகழ்வை மீண்டும் நினைவு கூறுவது போல அந்த சம்பவம் மீண்டும் நடந்ததாக சொல்லப்பட்டது. அது மட்டுமின்றி முதலமைச்சர் அவர்கள் இந்த பணியாணையை கொடுக்கும் பொழுது தங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற கோரிக்கைகளையும் கூட அந்த குடும்பத்தார் முதலமைச்சரிடம் எடுத்து கூறியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி எந்த ஒரு நிகழ்விலும் அந்த ஒருவரை மற்றொரு சந்தித்துக் கொள்ளும் பொழுது பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் முதலமைச்சர் இந்த 31 பேரையும் மீண்டும் சந்திக்கிறார், இரண்டாவது முறையாக சந்திக்கிறார். இதற்கு முன்பாக அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகாக முதலமைச்சர் நேரில் சென்று ஆறுதல் கூற முடியாது என்ற நிலை இருந்தபோது அவர் அப்போது தாவேக்கோடை தலைவராக மட்டுமே இருந்தார். அப்போது தாவேக்கோடை அலுவலகம் பனையூருக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த ஆறுதலை அவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமின்றி அப்பொழுது அவர் கண்ணீர் விட்டு அவரிடம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்று கடந்த செப்டம்பர் 27, 2025 போது நடைபெற்ற அந்த சம்பவத்துக்கு பிறகாக இன்றுதான் முதலமைச்சர் கரூருக்கு வருகை புரிந்திருக்கிறார். அது முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முறையாக அரசுப்புற பயணமாகவும் கரூருக்கு அவர் வந்திருக்கிறார். அப்படியான ஒரு சூழல்ல அந்த குடும்பத்தினரை இரண்டாவது முறையாக சந்தித்து அவர்களுக்கு ஒரு அரசினால் கொடுக்கக்கூடிய சிறு உதவியாக அவர்களுக்கு அந்த பணி நியமன ஆணையை வழங்குகிறார். அந்த நிகழ்வில் இரண்டாவது முறையாக சந்திக்கிறார். இப்படியாக அடுத்தடுத்து 2 நிகழ்வு சந்திக்கும் போதும் கூட அவர்களால் பேசிக்கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு துக்கம் இருந்தது என்பதை பணியாணை பெற்ற குடும்பத்தினரும் சரி, முதலமைச்சர் இருந்ததாகவும் கூட அவர்கள் வெளியே சொல்லியதை பார்த்தோம். அது மட்டுமின்றி காலையில் அவர்கள் 8 மணிக்குள்ளாகவே கரூர் கலெக்டர் அலுவலகத்துக்கு வருகை புரிந்தாங்க. அவர்கள் முன்கூட்டியே உள்ளே கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள கொண்டு சென்று அவர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அப்போது பேசும்போது கூட யாரிடமும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வோ நெகிழ்ச்சியான ஒரு தருணம் போலவோ ஒரு மனநிலை இல்லை. தாங்கள் வாழ்வில் கஷ்டப்படக்கூடிய இந்த சூழல்ல தங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பணி நியமன ஆணை கிடைக்கப் போகிறது என்ற ஒரு நிம்மதியை கூட அவரிடம் இல்லை. தங்கள் குடும்பத்தினர் இழந்து அவர்கள் தற்போதும் தங்களோடு வாழ்வதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணங்களை அவர்கள் உயிரிழந்ததுக்கான ஒரு பணியாணையாக இந்த ஆணை கிடைக்கிறது நினைக்கும் பொழுது அவர்கள் அந்த நிகழ்வை மீண்டும் நினைவு கூர்ந்து அதன் மூலமாக ஒரு துக்கம் தாழாமல் கண்ணீர் பெற்று அழுத காட்சிகளையும் கூட இன்ற காலம் நாம் பார்த்திருந்தோம். அந்த அளவுக்கு அந்த கரூர் சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு துன்பியல் நிகழ்வு. ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு பரப்புரைக்கு செல்லக்கூடிய மக்கள் கூட்ட நெரிசலின் காரணமாக அதில் மூச்சு திணறி உயிரிழக்கக்கூடிய அந்த தருணங்கள், அதுவும் 1.5 வயது குழந்தை, கல்யாணம் ஆகுவதற்கான நிச்சயதார்த்தம் முடிந்த ஒரு ஜோடி, அது மட்டுமின்றி மகள்களையும் இழந்த தந்தை, கணவனை இழந்த மனைவி இழந்த கணவன் என்று தங்கள் உறவு முறைகளை அந்த கூட்ட நெரிசலில் பறிகொடுத்தவருடைய அந்த மனநிலைகள் மீண்டும் ஒரு முறை இந்த கரூருடைய இன்று பணி நியமனம் கொடுக்கும் பொழுது நினைவுக்கு வந்து அவர்கள் அந்த அழக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு ஒரு துக்கமான ஒரு நிகழ்வாக இருந்த அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் துணை நிற்கும் விதமாக அரசின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பணி நியமன ஆணைகளை இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்களே நேரில் அவர்களும் சென்று வழங்கியிருந்தார். அந்த நிகழ்வுடைய படங்கள் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. அதைத்தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.